ஜெபமெல்லாம் பதிலாக மாறும். என் காத்திருப்போ ஒரு நாளும் வீணாகாது. வறண்ட நிலம் நீரூற்றாய் மாறும். ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் ஸ்தோத்திரத்தை இந்த பரிசுத்த நாளின் காலை வேளையிலே நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ரோமருக்கு எழுதின நிருபம் 8ஆம் அதிகாரம் 28வது வசனத்திலே வர வாசிக்கிறோம். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி நாம் இங்கே பார்க்கிறோம். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில காரியங்கள் தீமையாக தெரிந்தாலும் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு அது நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று பரிசுத்த வேதாகமம் கூறுகிறது. தேவன் ஒருவரே ஞானமுள்ளவர் என்று சொல்லி யூதா 25வது வசனத்தில் வாசிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்தரத்தில் தேவனுக்கு விரோதமாக முறுமுறுத்தார்கள். மோசேயால் ஜனங்களை சரி செய்ய முடியவில்லை. ஆரோனாலும் மற்ற மூப்பர்களாலும் ஜனங்களை மாற்ற முடியவில்லை. தேவன் வனாந்தரத்தில் சர்ப்பங்களை அனுப்புகிறார். சர்ப்பங்கள் கடித்த போது ஜனங்கள் தங்கள் தவறை உணர்ந்து தேவனிடத்தில் திரும்பினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னடையாளமாக பெண்களை சர்ப்பத்தை நோக்கி பார்த்து அவர்கள் பிழைத்துக் கொண்டார்கள். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நாட்களில் உலகத்திலே பலவிதமான வைரஸ் கிருமிகள் உலகெங்கும் பரவிக்கொண்டு பாதிப்பை உண்டாக்கினாலும் கர்த்தர் ராஜரிகம் பண்ணுகிறவராயிருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுகிற தேவன். ஒரு தேவ மனிதர் சொன்னார், வேதத்தை கற்றுக்கொள்ள சிறந்த கல்லூரி உபத்திரவம் தான். சங்கீதக்காரன் அறிக்கை கூட அப்படித்தான் காணப்பட்டது. நான் உபத்திரவப்படுவதற்கு முன் வழிதப்பி நடந்தேன், இப்பொழுது உம்முடைய வார்த்தையை காத்து நடக்கிறேன் என்று அவர் அறிக்கை பண்ணுகிறார். மேலும் அவர் சொல்லுகிறதான பொழுது, நான் உபத்திரவப்பட்டது எனக்கு நல்லது, அதனால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொள்கிறேன் என்று அவர் பலமுறை அறிக்கை செய்கிறதை பார்க்கிறோம். தேவன் எல்லாவற்றையும் நன்மையாக மாற பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். கண்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டின் இறுதி நாட்களுக்குள்ளாக இருக்கிறோம். இனியும் 2-3 நாட்களுக்கு பிற்பாடு புதிய ஆண்டுக்குள்ளாக பிரவேசிக்க போகிறோம். இவ்வளவு நாட்களாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் சகலவற்றையும் நன்மையாக செய்தார். இனியும் செய்ய வல்லமுள்ள தேவனாய் காணப்படுகிறார். எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மையாக மாற்றுகிற தேவன். இத்தனை நாட்களாக கர்த்தர் சகலவற்றையும் நன்மையாக செய்தார். இனிமேலும் செய்ய வல்லமுள்ள தேவன் என்பதை உங்கள் வாழ்க்கையில நீங்கள் விசுவாசியுங்கள். நம்பிக்கையோடு கூட ஒவ்வொரு நாட்களும் நீங்கள் கடந்து செல்லுங்கள். புதிய ஆண்டுக்குள்ளாக கர்த்தர் நிச்சயமாக நன்மையான காரியங்களை செய்து உங்கள் வாழ்க்கையில மகிழ பண்ணுவாராக. தேவ சமூகத்தில் நம்மை அர்ப்பணிக்கலாம். செபிக்கலாமா? பரிசுத்தமும் இரக்கம் எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே, ஆசீர்வாதங்களை கொண்டு இருந்த இந்த பரிசுத்த நாளின் காலை வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீ நல்லவர், நீர் வல்லவர் ஆண்டவரே. ஒவ்வொரு நாட்களும் நீர் எங்கள் வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்து அதிசயகரமாய் அற்புதகரமாக நீர் வழிநடத்தினீர். நீர் போஷித்து, நீர் தாங்கினீர், தப்பு வைத்து நீர் செய்த சகல விதமான நன்மைகளுக்காக ஒரு விஷயம் கூட நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமக்கு நன்றி செலுத்துகிறான். வாழ்க்கையில பலவிதமான இன்னல்கள் மூலமாக துன்பத்தின் பாதையில எனக்கு காரியம் நடக்காத என்று சொல்லி இக்கட்டான சூழ்நிலையில கடந்து செல்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் தேவன் சகலவற்றையும் நன்மையாக மாற்றுவீராக. கஷ்டங்கள், வேதனைகள், துக்கங்கள் மறையட்டும். வாழ்க்கையில ஒரு ஆனந்தத்தை, மகிழ்ச்சியும் தேவன் கொடுத்து வழி நடத்துவீராக. சகலவற்றையும் நன்மையாக மாற்றுகிற தேவன் ஒரு வாழ்க்கையில் ஆண்டு வர பெரிய காரியங்களை செய்து கர்த்தர் வழி நடத்துங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே, மனம் இறங்கும் பரிபூர்ண ஜீவன் நீர். பராக்கிரமமே ஜோதிகளின் பிதாவே, மனம் இறங்கும். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன், இதிலும்
மேலானவை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானவை செய்வார். இதுதான் நான் ஆராதிக்கும் தேவன். இதிலும் மேலானவை செய்வார். இதுதான் நான்